ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி. நம்ம இந்த பூசணிக்காய் வாங்கினா எப்பவும் ஒரே மாதிரி ரெசிபி தான் நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி இந்த பூசணிக்காய் வச்சு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடியது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போலி மாதிரியே இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு வச்சு நம்ம செய்கிற போலி மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இது சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையை வேக வச்சிடலாம். காய் போட்டுட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். பாருங்க, கொஞ்சம் நேரத்தில் நல்லா மசிய கொலையாக நல்லா வேக வச்சுட்டேன். வெந்துருச்சு. இப்போ அடுப்பில் இருந்து கீழே இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு மசிக்கிற மத்து இல்லைன்னா நம்ம மசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா இதை மசிச்சுக்கலாம். நல்லா நைஸாக மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கோதுமை மாவும் பச்சரிசி மாவும் போட்டேன். நீங்கள் வெறும் ராகி மாவு போட்டுக்கலாம், ஏன்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா சுவைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரெடியாக இருக்குது. இப்போ நான் 2 தட்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் இதில் எண்ணெய் தடவுனே, நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி நம்ம போலிக்கு நம்ம தட்டுவோம் பாருங்கள், அது மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் தண்ணி தொட்டு நல்லா இதை போலி மாதிரி நல்லா தட்டி வச்சுருங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணலான்னு திருப்பி ஒரு தடவை செஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் இட்லி பாத்திரத்துக்குள்ளே ஒரு தட்டை வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் வச்சு நான் செஞ்சேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டை நான் தலையெல்லாம் கவுத்திட்டு அது மேலே தட்டு வச்சு மூடி போட்டு ஆவியில் நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அடை தட்டுற மாதிரி இந்த போலியை இந்த மாவை தட்டி பாருங்கள், போலி மாதிரி நல்லா சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட பிஞ்சு போகாது. சீக்கிரமாகவே இது ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆவியில் வேக வச்சதும் வெந்துருச்சா நம்ம பார்த்துடலாம். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 தட்டில் இருக்கிற போலியும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே போல் மீதி உள்ள மாவும் இதே மாதிரி நம்ம போலி மாதிரி தட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. இதில் எதில் செஞ்சீங்கன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலை பருப்பில் மைதா மாவு போட்டு செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.